ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிறைய தடைகள் சோதனைகள் வரும். அப்படி அந்த சோதனைகளை கடந்து நம்முடைய சிலுவைகளை சுமந்து நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற அறிவுரைகளை ஆலோசனைகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதற்கப்புறம் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் ஒரு அழகான வாசகம் வருகிறது. இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடமிட்டு அகன்றார். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் எல்லாருமே அறிவுரைகளை கேட்க விரும்புகிறோம், ஆசையோடு இருக்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்க விரும்புகிறோம். ஆனால் அதை கடந்து நாம் செயல்களில் செயல்பட மறுக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை நாம் மன்றாடுவோம். எப்படி இயேசு வெறுமனே அறிவுரைகளை கொடுப்பவராக மட்டுமே நின்று விடாமல் அதை அன்றாடம் செயல்படுத்தக்கூடியவர்களாக மக்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவை போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குறுகிய வட்டத்தில் நாம் அப்படியே சுருங்கி விடாமல் எல்லா இடங்களிலும் நம்மால் முடிந்தவரை எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செயல்கள் அறிவிக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டுமென இந்த திருப்பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோ. ஆமென். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயல் என் திருமுன்னின்று அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 11 தொடங்கி 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பை தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அம்மாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அம்மாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயல் என் முன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். இவற்றை எல்லாம் நீங்கள் செய்தும் நான் ஏன் மௌனமாய் இருந்தேன்? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடமிட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த போல் வால்ட் என்கிற ஒரு அழகான ஒரு விளையாட்டு போட்டி இருக்கிறது, ஒரு விளையாட்டு இருக்கிறது. அந்த விளையாட்டு நம்ம பார்த்தோம்னா 2 கம்பம், அதில் ஒரு குறிப்பிட்ட உயரம், ஒரு 5 அடியோ அல்லது 6 அடியோ குறிப்பிட்ட உயரம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீண்ட ஒரு ஒரு கோலை வைத்துக்கொண்டு அந்த விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வருவார். வந்து ஒரு இடத்துல குத்தி அப்படியே உயரம் தாண்டுவார். இப்போ உயரம் தாண்டுகின்ற பொழுது அந்த பக்கம் போகிறப்ப நான் தான் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பிடித்திருக்கக்கூடிய அந்த குச்சியை அப்படியே இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே விழக்கூடியதை நான் பார்க்குறோம். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு உன்னதமான காரியம், அதாவது உடம்பை அந்த உயரத்துக்கேற்றவாறு, அதே போல் அந்த குச்சியினுடைய அந்த வளைவுக்கேற்றவாறு உடம்பை வளைக்கணும். அதற்கப்புறம் அந்த உயரம் குறிப்பிட்ட தூரம் போன உடனே அங்கே குச்சியை நம்ம இந்த பக்கம் விட்டு விட வேண்டும். நாம் ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் நம்ம விழ வேண்டும். ஒருவேளை குச்சியோடு சேர்ந்து விழுந்தாருன்னா அவர் அந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுவார் அல்லது தோற்றுவிட்டார் என்று நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல தான் இந்த ஒரு விளையாட்டை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பொருத்தி பார்க்கலாம். இந்த போல் வால்ட் என்கிற அந்த விளையாட்டை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பக்கம் இருக்கிறோம், கடவுள் அந்த பக்கம் இருக்கிறார். இப்போது நாம் இந்த பக்கம் இருக்கிற நாம் அந்த பக்கம் போவதற்கு அந்த போல் வால்ட் அந்த கேமில் அந்த விளையாட்டில் எப்படி அந்த நீண்ட கம்பு அந்த குச்சி இருக்கிறதோ அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுள் பக்கம் செல்வதற்கு, அந்த உயரம் தாண்டுவதற்கு, அந்த பக்கம் செல்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பது தான் அருளடையாளங்கள்.
நமக்கு உதவியாக இருப்பது தான் இறை வார்த்தை, நமக்கு உதவியாக இருப்பது தான் நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலைகள், ஜெபங்கள், பக்தி முயற்சிகள், நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்புகள், மற்ற ஆன்மீக காரியங்கள். இது எல்லாமே அந்த விளையாட்டில் எப்படி இந்த குச்சி அடுத்த பக்கம் செல்வதற்கு உதவியாக இருக்கிறதோ, அதே போல நாமும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து கடவுள் பக்கம் செல்வதற்கு இந்த சாதனங்கள் எல்லாம் ஒரு கருவியாக நமக்கு இருக்கிறது, உதவியாக நமக்கு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், எப்படி இந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய நபர் நம்ம குறிப்பிட்ட உயரம் போன உடனே அந்த குச்சியை இங்கிட்டு விடாமல் அதையும் சேர்த்து அப்படியே சேர்ந்து விழுகிறாரோ, அதே போல் எனக்கு பைபிள் மட்டும் இருந்துட்டா போதும், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன், நான் ஜெபமாலை மட்டும் சொல்லிட்டா போதும், நான் கடவுள் பக்கம் போயிடுவேன், நான் அன்றாடம் கடவுளுக்கு காணிக்க கொடுத்தா போதும், நான் நிச்சயமாக கடவுளுடைய அந்த இறையாட்சியில் பங்கெடுத்து விடுவேன் என்று இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வாசகமும் அதே போல நற்செய்தி வாசகமும் நமக்கு ஒரு ஆழமான எளிமையான காரியத்தை நமக்கு விளக்குகிறது. வெறுமனே காணிக்கைகளை ஒப்பு கொடுப்பதனால, வெறுமனே பலிகளை ஒப்பு கொடுப்பதனால, வெறுமனே ஜபங்களை ஏறெடுப்பதனால உங்களுக்கு வாழ்வு விடாது. மாறாக அந்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு, நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பலிகள் அல்லது நாம் எல்லா விதமான ஜபங்களும் கடவுளை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இது வெறுமனே சடங்காக அமைந்துவிடக் கூடாது என்று இன்றைய முதல் வாசகத்தில் நம் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். பாருங்க, 11வது எசாயா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு என் கோவில் முற்றத்தை மதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே பட்டியலிடுகிறார். நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையப்பா, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் ரொம்ப ஆடம்பரமாக வெறுமனே உங்களுடைய மன திருப்திக்கு அல்லது வெளிவேடத்தனமாக நீங்கள் எதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறீங்க? மாறாக நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? அங்கே ரொம்ப அழகாக 17வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் 16 மற்றும் 17. அதாவது, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் எப்படி நம்முடைய பலிகளை விட நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதனை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ பாருங்க மக்களே, இன்றைக்கு நம்ம திருப்பலி ஒப்பு கொடுப்பது 150 ரூபா பணம், அது பெரிய காரியம் அல்ல. அல்லது ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கடாயை அடிக்கிறது, அல்லது ஒரு 100 பேர்த்துக்கு விருந்து கொடுப்பது, அது பெரிய காரியம் அல்ல. மாறாக இங்கே நமக்கு எது மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான அழைப்பு என்ன? எது நமக்கு கடினமான ஒன்றாக இருக்கிறது? உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். தீச்செயலை கடவுளுடைய திருமுன் நின்று அகற்ற வேண்டும். இப்போ திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம், 150 ரூபா திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம். அது எளிது, அது ரொம்ப எளிது. இப்போ நாம் எதில் திருப்தி அடைகிறோம், நிறைவு அடைகிறோம்? அப்பா, நான் மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுத்தாச்சு, அதில் எனக்கு திருப்தி, கடவுள் எனக்கு மனமாற்றத்தை கொடுத்துருவாரு என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் தீச்சல் அப்படியே தான் இருக்கிறது. நான் மனம் மாற மாட்டேன். வெளி அடையாளத்திற்கு, வெளி ஒப்புக்கு மப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பலிகள் ஒப்பு கொடுக்குறோம், நோன்பு இருக்கிறோம். இப்போ உதாரணமாக நோன்பு இருக்கிறோம், இப்போ உபவாசம் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒடுக்க வேண்டும். நம்முடைய அகந்தை, நம்மிடம் இருக்கக்கூடிய வீண் பெருமை, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பொறாமை, கெட்ட எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம அப்புறப்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி 1 நேரம் 2 நேரம் சாப்பிடாம இருந்துட்டு 3வது நேரம் நான் பாட்டுக்கு வயிறு முட்டை திங்கிறோம், அல்லது வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, வழக்கம் போல நான் புரணி பேசுறேன், வழக்கம் போல நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், வழக்கம் போல நான் அடுத்த வாழ்க்கை அழிக்கிறேன், அடுத்தவனுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்கிறேன்,
அப்போ நானா 3 வேளையும் நான் வந்து நோன்பு இருக்கிறேன், ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை நான் வந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை நான் வந்து ஒப்புர அருளடையாளத்தில் பங்கெடுக்கிறேன். இதிலெல்லாம் மாற்றம், இதிலெல்லாம் மாற்றம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஒப்புர அருளடையாளம் மேற்கொள்கிறோம் அல்லது நாம் வந்து நோன்பு இருக்கிறோம். அப்படி நோன்பு இருக்கின்ற பொழுது அந்த நோன்பு நமக்கு எதை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும்? நம்மிடம் இருக்கக்கூடிய தீச்செயலை நம்மிடம் விட்டு நம்ம வந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்போ இதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுனின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். அடுத்த ஆண்டோட வார்த்தை சொல்கிறது பாருங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். அப்ப பலி ஒப்பு கொடுப்பது எளிது, ஒப்புர அருளடையாளம் பங்கெடுப்பது எளிது, ஜெபம் சொல்வது எளிது, இறைவார்த்தை வாசிப்பது எளிது, இதெல்லாம் எளிது. ஆனால் அதை செயல்படுத்துவது கடினம். இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய எனக்கும் இறைவார்த்தை கேட்கக்கூடிய உங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப சவால் மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. அப்போ நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும், தீமை செய்ய விட்டொழியணும். அப்போ ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நற்கருணை கொண்டாட்டத்தில் நீங்களும் நானும் பங்கெடுக்கிறோம். அப்படி பங்கெடுக்கின்ற பொழுது என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீச்செயலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம அப்புறப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வெளியில போறோம், காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், முகத்தை கழுவுறோம், குளிக்கிறோம், தூய்மைப்படுத்துறோம், எல்லாம் வந்து அலங்காரங்கள், முக அலங்காரங்கள் எல்லாம் பண்றோம், ஃபேஷியல் என்ன மேக்கப் என்ன எல்லாம் நம்ம வந்து பண்றோம். இதெல்லாம் ஒரு புறம். வெளியில போறோம், மீண்டுமாக திரும்பி வருகிறோம், வந்த உடனே மூஞ்சிய கழுவுறோம், கை காலை கழுவுறோம், எல்லாம் நம்ம வந்து தூய்மைப்படுத்துறோம், உடலை நம்ம தூய்மைப்படுத்துகிறோம். இதே போலதான் நம்முடைய பலிகளும். இன்றைக்கு நான் திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், இன்றைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், இன்றைக்கு நான் ஒப்புர அருளடையாளத்தில் பங்கெடுக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நான் ஒப்புர அருளடையாளத்தில் திருப்பலி கொண்டாட்டத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற பொழுது இந்த வழிபாடுகள் எல்லாம், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கக்கூடிய தீச்செயலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்த வேண்டும். ஒரே நாள் அது நடக்குமா? நடக்கலாம், ஒரே நாள் நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? நாம ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உடலை நாம் எப்படி வந்து வெளியில போயிட்டு வர்றப்ப நம்ம முகத்தை கழுவுறோம், உடம்ப கழுவுறோம், எல்லாம் எப்படி தூய்மைப்படுத்துகிறோமோ அதே போல நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய மனசை, நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை, தீய செயல்களை, தீமையானவற்றை நாம் வந்து நம்மிடமிருந்து அப்புறப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இதைதான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு வந்து உன்னதமான ஒரு அழைப்பினை செய்தி நமக்கு வந்து கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, ஏசு ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அழகா நற்செய்தி கொடுக்க. நற்செய்தி வாசகத்துல, அதாவது நான் வந்து அமைதியை கொணர வந்து நினைக்க வேண்டாம், மாறாக நான் உங்களுக்குள்ள வந்து பிரிவினையை பிளவினை ஏற்படுத்த வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். தந்தை மகனுக்கு எதிராக, மகன் தந்தைக்கு எதிராக, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக வந்து கிளர்ந்தெழுவாங்க. ஒரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்கும். எப்ப பிரச்சனை நடக்கும்? நாம ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து செயல்படுத்துகின்ற பொழுது. அப்ப சீடத்து வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சீடர்களாக என்னுடைய சீடர்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டும். பாருங்க, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைக்கு 7 முதல் அங்க வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப அழகா நமக்கு வந்து சீடர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். அங்க வந்து அதாவது வல்ல செயல்களை செய்ய ஆற்றல் வந்து கொடுக்கிறார். நோயாளரை நலமாக்குங்க, பேய்களை ஓட்டுங்க, கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்று சொல்லி அங்க அதிகாரத்தை வந்து கொடுக்கிறார். அதெல்லாம் சந்தோஷம், சீடர்களுக்கு சந்தோஷம். ஆனா அடுத்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 16வது வசனத்துல, ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். அப்ப நீங்க பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாக, புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் வந்து எடுத்துரைக்கிறார். அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, கவலைப்படாத, உங்கள் தலைமுடிகள் எண்ணப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் அங்க வந்து எடுத்துரைக்கிறாரு. அப்போ சீடத்துவ வாழ்க்கையில அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, அங்க வந்து வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இயேசுவினுடைய பணியை சுமப்பது என்பதில் இயேசுவை பின்பற்றுவது என்பது எளிது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நான் சாமியாரா வந்துட்டேன், நான் கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சுட்டேன், இதனால என் குடும்பம் நல்லா இருக்கும், ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது.
என் பொருட்டு அங்கு குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நேரிடலாம். ஒருவேளை நான் உண்மையாக இருக்கின்ற பொழுது, நான் நேர்மையாக வாழுகின்ற பொழுது, நீதியோடு அர்ப்பண உணர்வோடு வாழுகின்ற பொழுது, அது என் குடும்பத்துக்குள்ள கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீ என்ன பெரிய யோக்கியனா அப்படி இப்படின்னு கேட்கலாம், ஊருக்காரவங்க கேட்கலாம், உறவுக்காரவங்க கேட்கலாம். அப்ப நியாயத்தோடு நீதியோடு நேர்மையோடு இருக்கின்ற பொழுது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, பல நேரங்களில் நாம புறக்கணிக்கப்படுவோம். அப்படி புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரோடு விட்டுவிடுங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு வந்து தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தக்கூடியத, தன் சீடர்களுக்கு தேவையான சக்தி, வல்லமையை, ஆற்றலை கொடுக்கக்கூடியத இந்த நற்செய்தி வாசகத்துல நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியினுடைய இறுதியில மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடமிட்டு அகன்றார். அப்ப இன்றைக்கு இயேசுனுடைய போதனையை கேட்பது எளிது, சிலுவையை சுமக்கணும், அதாவது அதை கேட்பது எளிது. அதாவது தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும், அதை கேட்பது எளிது. அறிவுரை, கற்பித்தல், போதனை அது கொடுக்கப்படுகிறது, இது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் அதை செயல்படுத்துவது, அதை பின்பற்றுவது, வாழ்வாக்குவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கிறது, சவால் மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாருமே எப்படி இயேசுனுடைய சீடர்கள் அப்படியே இயேசுவிடம் வந்து அறிவுரை கேட்டு அப்படியே நிற்கிறாங்களோ, முடங்கி போய் கிடக்கிறாங்களோ, அதே போல இன்றைக்கு திருப்பலிகளில், நற்கருணை கொண்டா தியான கூட்டங்களில் இறைவார்த்தை நம்ம கேட்குறோம். அப்பா எவ்வளோ அழகா அருமையா ரொம்ப ஆழமா இறைவார்த்தை அறிவிக்கிறாரு, பயங்கர ஞானம் இவருக்கு என்று நாம வந்து குருக்களை, அந்த இறை செய்தி வழங்கக்கூடிய அந்த இறை ஊழியர்களை, அவர்களை குறித்து பெருமிதம் அடைகிறோம், பாராட்டுகிறோம், அவர்களை பாராட்டுகிறோம். ஆனா அவங்க சொல்றது போல அவர்கள் சொல்கிற கற்றுத்தருகிற வாழ்க்கை பாடங்களை, வாழ்வியல் நெறிமுறைகளை அன்றாட வாழ்க்கையில பின்பற்ற நாம் அப்படியே கஷ்டப்படுறோம், நிறைய சவால் வருகிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இயேசு ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு போதித்து விட்டு, தன்னுடைய சீடர்களுக்கு போதித்து விட்டு அங்கே நின்று விடல, ஒரு கட்டம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போறார். அங்க வந்து தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு தியானத்துல பங்கெடுத்தா போதும், ஒப்புற அருளடையாளத்தில் பங்கெடுத்தா போதும், பைபிள் வாசிச்சா போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இறை வார்த்தை வாசிப்பது, தியானம் செய்வது, ஜெபமாலை தியானிப்பது, நோன்பு இருப்பது, இது எல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய தீச்செயல்களை அப்புறப்படுத்த உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யலைனா இது எல்லாமே வெளிவடத்தனமாக மாறிவிடும். அடுத்தவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அதாவது பைபிளை எப்போதுமே கையில் தூக்கிட்டே இருப்பார், ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்மளை குறித்து பெருமைப்படுவாங்க. அதெல்லாம் வெளிப்பார்வை, வெளி அடையாளங்கள். ஆனால் உள்ளுக்குள்ள நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நான் நடிக்கிறேன், நான் ஏமாற்றுகிறேன், அல்லது பிறருக்கு எதிராக வந்து வெளிவிடத்தனமான வாழ்க்கை முறை வாழ்கிறேன் என்றால் அது கடவுளுக்கு உகந்ததாக இல்லை. அப்ப கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய உகந்த பலி எது? நம்முடைய உள்ளத்தை, உடலை நாம் வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, நம்ம ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2 வந்து இப்படியாக வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அப்ப முதல் வாசகத்துல பழைய ஏற்பாட்டில் எசாயா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 வரை வாசிக்கிறோம். ரத்தத்தை நான் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கேட்கல, மாறாக உன்னுடைய தீச்சலை விட்டு விலக வேண்டும், நன்மையை செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், அதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதான் இன்றைய இதுதான் பவுலுடைய ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறாரு. கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அதற்கடுத்து ஆண்டோட வார்த்தை சொல்கிறது பாருங்க, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே இந்த திருப்பலியில நம்ம வெறுமனே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கேட்பதோடு நின்று விடாம, ஆலோசனைகளை அறிவுரைகளை கேட்பதோடு நின்று விடாம, நண்பு சகோதரனே சகோதரியே,
நாம் செய்ய வேண்டிய காரியம் கடவுளை நாம் வெறுமனே ஆராதிப்பதோடு துதிப்பதோடு நின்று விடாமல் அடுத்த கட்டமாக அந்த ஆராதனை, அந்த துதிகள், அந்த வழிபாடுகள், பலிகள் நம்மிடம் இருக்கக்கூடிய தீமையான காரியத்தை அப்புறப்படுத்த உதவி செய்ய ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். எப்படி அந்த போல் வால்ட் அந்த கேமில் அந்த குச்சி ஒரு பக்கத்திலிருந்து அந்த கோல் அந்த கம்பம் அந்த ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் செல்வதற்கு உதவியாக இருக்கிறதோ, அதே போல இந்த இறை வார்த்தை, நற்செய்தி கொண்டாட்டங்கள், நற்கருணை கொண்டாட்டங்கள், இது எல்லாம் கடவுள் பக்கம் நம்ம அழைத்து செல்லணும். அந்த பக்கத்திற்கு நம்ம கொண்டு செல்லணும். அப்படி கொண்டு செல்வதற்கு வெறுமனை வார்த்தைகளை மட்டுமல்ல, மாறாக தீமையான காரியங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக நம்மை நாம் படைப்போம். உலகத்தின் போக்கின்படி வாழாமல் எது நிறைவானது, எது நன்மையானது, எது முழுமையானது, அதை நாம் பெற்றுக்கொள்வோம், புரிஞ்சுக்குவோம், அறிந்து கொள்வோம். தேவையான ஞானத்தை, வல்லமையை இறைவன் நமக்கு தரணும். கடவுளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். உயிருள்ள பலியாக கடவுளுக்கிட்ட நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றக்கூடிய உன்னதமான பணியாளர்களாக வாழ்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரை அனைத்து வாழ்த்து பெறுவதாக மனிதர்களுக்கு பயன்படுத்தப்பட்டு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வுக்கு அப்பமாக வாழ்த்து பெறுவாராக. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவேன். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவேன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து
நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை மாமரியே, எம்மை அரவணை தாழும் அன்னையே. அருள் நீரை மாமரியே, வாழ்க வாழ்க மரியே. தூய வாழ்வின் மாதிரியே, தூய வாழ்வின் மாதிரியே. அருள் நீரை மாமரியே, எம்மை அரவணை தாழும் அன்னையே.
அருள் நீரை மாமரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.